ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வெல் புக்லேருந்து இன்றைக்கி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன் போய்கிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் போயிட்டுருக்கும். இது சரியா, இது தவறா, நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு நமக்கு கிளியராக நம்மளோட மனசு சொல்லும், இதனால் இது செஞ்சால் நமக்கு இது வரும் அப்படின்னு. இருந்தாலும் அதை செய்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டோட வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த குழப்பம் அப்படிங்கும்போது சில பேர் ரொம்ப நொந்துக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் நான் குழப்பத்திலே தாங்க இருக்கிறேன் அப்படின்னா உங்களை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தடுக்குதுன்னு அர்த்தங்க. ஏன் இந்த ரெண்டு மைண்டோட வார் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபிசிக்கல் மைண்டு, நம்ம இந்த உடம்புக்கு உண்டான அந்த மனசு அப்படின்றது எப்பவுமே ஒரு விஷயம் வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கும். ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கும். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்த அந்த ஃப்ரீ வில் வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, தப்படா சாமி, நீ இதை பண்ணனா இந்த மாதிரியெல்லாம் விளைவுகள் விபரீதங்கள் வரும், இந்த பாவத்தை நீ தான் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் சைன் கொடுத்துரும். அதனால தான் அந்த விஷயத்தை உங்களால் நினச்ச உடனே முடிவெடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியலை. அப்படி என்ன அந்த ஃபிசிக்கல் மைண்ட் வந்து நமக்கு 100% ஒர்க் ஆனாலுமே இந்த சப்கான்ஷியஸ் அப்படின்றது எவ்வளோ ஒர்க் ஆகுது நமக்குன்னா 1% இல்லைன்னா 2% தாங்க. ஆனால் இந்த 2% நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைடன்ஸ், அந்த ரிசல்ட் அப்படின்றது மிக அபரிமிதமானது தான். நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட் 100% நமக்கு ஒர்க் ஆகும். ரொம்ப லாஜிக்கலாக யோசித்தாலும் அது செகண்ட் பிளேஸ் தான். ஃபஸ்ட் பிளேஸ் எதுக்கு? நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான். இந்த 2 மனசும் நமக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் ஒரு நிம்மதியாகவோ இல்லை அந்த விஷயத்தில் ஒரு சரியான முடிவோ எடுக்க முடியாது. அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் அதுக்காகத்தான் அழகாக சொல்லி வச்சாங்க. கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த கோயிலில் ஒரு குளம், அந்த படிக்கட்டுன்னெலாம் இருந்திருக்கும் அந்த காலத்தில். நீங்கள் போகும்போது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாயங்காலம் அந்த படிக்கட்டில் போய் உட்காந்துட்டு அந்த காற்றுல அமைதியாக இருக்கும்போது பாருங்களேன், உங்களுக்குள்ளே நிறைய தாட்ஸ் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போக விட்டுட்டு நீங்கள் அமைதியாக அந்த குளத்தை பார்த்துட்டே அமைதியாக உட்காந்துருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஸ்டேட் அப்படின்றது உங்களோட ஃபிசிக்கல் மைண்டை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்காகத்தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு கோவமாக இருக்கும்போதோ இல்லை நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போதோ எந்த முடிவுகளும் எடுக்காதே, எந்த ஒரு வார்த்தைகளையும் விடாதே அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அழகாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு வழியை எடுத்து கொடுக்கும். ஆனால் இதே லாஜிக்கல் மைண்ட் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எமோஷ்னலாக இருக்கும்போது தான் செய்கிறது சரி தான் அப்படின்னு 100% உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அது ஒரு தப்பான பாதையில் கொண்டு போய் விட்டுரும். எப்போவுமே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப சரியாகவும் நிதானமாகவும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும். இந்த தவறான பாதை காட்டக்கூடிய இந்த ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்றத கடவுள் நமக்கு ஏன் வச்சார்? இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமே நமக்கு போதுமே, நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் மைண்ட், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இது ரெண்டும் சேர்ந்து ரெட்டை குதிரையாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டாக போகும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதே தாங்க இங்கே எப்போவுமே நம்மளோட இந்த ஃபிசிக்கல் மைண்டை யார் கண்ட்ரோலில் வச்சுருப்பா அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். இது ரெண்டோட காம்பினேஷன் அப்படின்றது வெரி வெரி பவர்ஃபுல் எப்போவுமே. ஏன்னா இந்த ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்றது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தாங்க இதுவுமே. இந்த ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்றது நமக்கு இன்னொரு விதத்தில் ஒரு செக்கு, அதாவது டெஸ்ட்டு. அதுக்காகத்தான் இதுவும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய ஃப்ரீ வில் கொடுத்துட்டார் கடவுள். அதே நேரத்தில் நீ என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு கடிவாளம், ஒரு லகான் வேணும்ல, அதுக்கு பேர் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்றது என்றைக்குமே அது நம்மளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு விடக்கூடாது, அதாவது அதுக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே தவறான பாதையில் போகும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வந்து வார்ன் பண்ணும், சொல்லி பார்க்கும். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் அதுவுமே நம்மளுக்கு தூங்க போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலாக அந்த தவறான பாதையில் தான் நம்ம போவோம். ஒன்லி லாஜிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த இன்ட்யூஷன், இன்னர் வாய்ஸை நம்ம கேட்காம விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து எப்போ நம்மளோட தவறான பாதையை
தாங்கிக்க முடியாமல் சொல்லி பார்த்து கேட்க முடியாமல் அது பாட்டுக்கு போயிடும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம சொல்லும் போது நமக்கு எப்படி புரியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சைன். சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமாவோ இல்லை செய்கிறதுக்கு முன்னாடியோ நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருங்க. இந்த விஷயத்த நம்ம ஏன் செஞ்சேன் நான், சரி இது நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், அவங்கள நான் ஹர்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நான் அந்த உதவியை அந்த நேரத்தில் கேட்கும்போது செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவசரத்தில் நான் அப்படி பேசிட்டேன், அதை நான் செய்யாமல் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்றது தான் நம்மளோட வார்னிங் சைன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட தவறான பாதைக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு சைன் நம்ம தவறு செய்யும்போது. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்கங்க நம்மளுக்கு. இப்போ ஒருவேளை நமக்கு எந்த விஷயத்த செஞ்சாலுமே நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருது அப்படிங்கும்போது நமக்கு கேள்வி வரும், அப்போ இது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் பண்ணுதா, நம்ம ரொம்ப ஓவராக நல்லவங்களாக இருக்கோமா அப்படிங்கும்போது இல்லவே இல்லை. நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட் நம்மளை ஏமாற்றவும் செய்யும். இப்போ யாருக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு ஹர்ட் ஆனாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இது நான் சரியாக செஞ்சேனா, இது நான் கரெக்டாக தான் செஞ்சேனா, இது நான் நல்லது நினச்சி தானே செஞ்சேன், இது ஏன் தப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அது பியூர்லி என்னென்னா நம்மளோட ஃபிசிக்கல் மைண்டு. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுக்குற அந்த வார்னிங் சைன், அந்த கில்ட்டிக்கும் நம்மளோட ஃபிசிக்கல் மைண்டு எப்போ பார்த்தாலும் இது நீ தப்பாக செஞ்சுட்டு போல இருக்கே, ஏதோ ஒன்று தோணுதே அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. இது நம்மளோட சப்கான்ஷியஸ் வார்னிங் அப்படின்னா அது கைடன்ஸ். ரெண்டாவது நம்மளை குத்திக்கிட்டே இருக்குல்ல, தப்பாக பண்ணிட்டியோ, இது சரியாக இருக்குமோ, இது செய்யலாமா, இது செஞ்சுட்டே இதுக்கு எப்படி நமக்கு வரப்போகுது அப்படின்னு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஃபிசிக்கல் மைண்டுங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு சரியாக நிற்கணும். இதுக்கு ஏன் நம்ம தவறான பாதையில் போகிறோம் அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது தவறான பிலீஃப்ஸ், சில மூட நம்பிக்கைகளையும் இருக்கும். அந்த கடவுள்கிட்ட நீ போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு எல்லாம் பண்ணால் தான் கடவுள் உனக்கு கொடுப்பாரு அப்படிங்கும்போது, இப்போ கையில் காசு இல்லை, நான் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒத்த பூவை நீங்கள் கொண்டு போய் மனசார வச்சாலுமே கடவுள் ரொம்ப சந்தோஷமாவார். இல்லையா, நீங்கள் போய் முழுசாக வர கண்ணார பார்த்தாலே போதும், இல்லை ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல நின்று ப்ரேயர் பண்ணாலே போதும் அப்படிங்கும்போது உங்களோட இந்த மூட நம்பிக்கைகள், இந்த பொருள் அப்படின்றது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் என்ன மனோநிலையோட ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கிறீங்க, இல்லை என்ன நோக்கத்துக்காக அந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைவு வருதில்ல, அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு கிடைச்ச சில விஷயங்கள் சமுதாயம் நம்மளை தவறாக வழிநடத்தி போகும்போது நம்ம தான் விழிப்புணர்வோட இது எனக்கு சரியா, இது தேவையா அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம மாறி நிற்கணும். நான் 1980 இருந்தவங்க சொன்னதை மட்டும்தான் அப்படியே தான் இப்போவும் நான் ஃபாலோ பண்ணுவேன், எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன், இந்த 2025 நான் எதையுமே மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட நகராதுங்க. ஸோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு அதே ஓட்டத்தில் தவறான பாதையிலையும் போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த உலகம் நீங்கள் வாழ வரும்போது 80s பிறந்தவங்களுக்கு தெரியும் இப்போது எவ்வளோ மாற்றங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த கால ஓட்டத்தோடு நீ போகணும் அப்படின்னா, அந்த மாற்றங்களை ஏற்று போகணும் அப்படின்னா, அப்போ நம்ம எவ்வளோ மாறி இருக்கணும், நம்ம எவ்வளோ லாஜிக்கலாக திங்க் பண்ணாலுமே நம்மளோட அந்த பாரம்பரியத்தையும் கொஞ்சம் கையோடு கொண்டு வரணும். அதே நேரத்தில் பாரம்பரியத்தை மட்டுமே ஒட்டி நின்று நான் இப்படி தான் இருப்பேன்னு மூட நம்பிக்கையிலையும் நம்ம தொலைஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ்டாக போகணும். அது தான் நம்ம ஃபிசிக்கல் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டுத்தையும் கடவுள் கொடுத்து நமக்காக அழகாக போயிட்டு வா ராஜா அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கிறாரு. நம்மளோட ஆழ்மனம் அப்படின்றது எப்போவுமே நமக்கு அழகாக வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட புத்தி அப்படின்றது அது சொல்லக்கூடிய அந்த இன்னர் வாய்ஸை கேட்காம அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் அதை கேட்க முடியாத போது சொல்லி பார்த்து அந்த தவறான பாதையில் போனோடனே சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும், சப்ரஸ் ஆகிட்டு தூங்க போயிடும். அதுக்கப்புறம் அது நம்மளை வார்ன் பண்ணவே பண்ணாது. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், ரொம்ப ஃப்ரீயாக தோணும், நம்ம சரியாக முடிவெடுக்கிறோம், ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம டோட்டலாக ராங்கான பாதையில் போயிட்டுருப்போங்க. அப்போது நம்ம நல்லா உன்னிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட எந்த குழப்பமும் இருக்காது. நம்ம முழுக்க நம்மளோட புத்தியை சார்ந்து அதுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருப்போம். மூணாவதாக
நம்மளை சுற்றி நமக்கு கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நல்ல மனிதர்களும் இருக்கவே மாட்டாங்க. நம்மளோட வைப்ரேஷன் அப்படின்றது, நம்மளோட ஆரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைவாகவோ இல்லை ஒரு நல்ல வைப்ரேஷனே இல்லாமையே போயிருங்க. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம எங்கேயோ ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அது நமக்கான லைஃப் இல்லை, நம்ம தவறான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது ரொம்ப லேட்டராக தான் புரியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு, ஃபிசிக்கல் மைண்டு ரெண்டுக்கும் போர் நடக்கும்போது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல வழிகாட்டிய ஒரு குருவையோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை நல்ல அனுபவம் மிக்க ஒருத்தவங்கக்கிட்டேயோ உங்களோட குழப்பத்தையோ இல்லை உங்கள் மனசில் இருக்கிறதையோ நீங்கள் வாய் விட்டு சொல்லி அவங்கக்கிட்ட வழி கேட்கலாம். இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் மன பாரம் குறைஞ்சி உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தவறான ஆட்கள்கிட்ட போய் தயவு செஞ்சு உங்கள் விஷயங்களை சொல்லியோ ஷேர் பண்ணியோ சிக்கிடாதீங்க. அதுக்கு நீங்கள் தனியாகவே உங்களுக்கு உண்டான குழப்பத்தோட ஒரு அமைதியாக அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டாலே ஒரு முடிவுக்கு தானாகவே வந்துடும். ஆனால் தவறானவர்களிடம் மட்டுமே போய் மாட்டிடாதீங்க. விஷயத்த சொல்லி உங்கள் விஷயத்தை நீங்களே ஒளிபரப்பு செய்து தப்பான ஆட்கள்கிட்ட மாட்டும் போது அதனுடைய விளைவுகள் இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் அதை தப்பு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். உங்களுக்கு முதல் சாய்ஸ், நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அமைதியாக இருங்க. ரெண்டாவது சாய்ஸ், நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறீங்க, எந்த குழப்பமே இல்லை அப்படிங்கும்போது அப்போயே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களோட உள்ளுணர்வு அப்படின்றத நீங்கள் சப்ரஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு இனிமேல் அது வழிகாட்டலை அப்படின்னும். மூணாவது, இல்லை நான் எங்கேயாவது சொன்னால் தான் எனக்கு மனசாவது ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸையோ வழிகாட்டிக்கிட்டே மட்டும்தான் அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். இதில் ஏதோ ஒரு சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த நிம்மதி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஃபிசிக்கல் மைண்ட் புத்தி நம்மளை அடிமையாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னு சில யோசனைகள் போயிட்டுருக்கும். அந்த யோசனைகள் என்ன பண்ணணும்னா, எது நமக்கு முக்கியமோ அதை ஒரு பேப்பரில் நீங்கள் கைப்பட எழுதணும். இந்த நேரத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படின்னு அங்கே நேரத்தோடு எழுதணும். அப்போது அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். அடுத்த நாள் காலையில் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யும்போது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அழகாக அது செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல உங்களுக்கு ஒரு பெட்டர் மூடை கொடுக்கும், ஃபிசிக்கல் மைண்டை நல்லா வச்சுருக்கும். ஸோ இந்த ஆள் மனசு இந்த ஃபிசிக்கல் மைண்டை ஓவர் கம் பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரையாரிட்டியை டைமோட லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். Chasing vibes like seashells in the sand.